சூடு ஆறுனதும் இந்த தண்ணியை நான் வடிக்கிறதுக்கு அங்கே வாஷ் பேஷனுக்கு போயிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வந்துட்டு தெரியாமல் போஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை வந்து ஆன் பண்ணி விடாமல் நான் இந்த வீடியோ ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது இருக்குதுல்ல, அதை தவறுதலாக தட்டிக்கிட்டேன். ஓகே, அப்போ அந்த வீடியோ வந்து நின்றுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டு வந்து இந்த ரெண்டாவது பார்ட்டோட அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த சுடுதண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டாச்சு. இலை ஆறி இருக்குது, சூடு இல்லை இப்போ, நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் லேசாக சூடாக இருக்குது, பரவாயில்ல. இப்போ இதை வந்து நான் பிளெண்டரில் போட்டு அரைக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான காய்கறிகள் நாங்கள் வச்சுருக்கேன், இல்லை வெட்டி வச்சுருக்கேன். இது வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிக்கணும். இப்படி ரவுண்ட் பீஸாக வெள்ளரிக்காயே வெட்டிக்கணும். விதை உள்ளது, விதை இருந்துச்சுன்னா விதையை ரிமூவ் பண்ண வேண்டாம். காரணம் இந்த வெள்ளரிக்காய் விதையில் நிறையா சத்து இருக்குது. இப்படியே போட்டுக்கணும். இப்போ வெள்ளரிக்காய் வெட்டினா சிலர் விதையை எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் இந்த சதையை மட்டும் போடுவாங்க, இது மட்டும் போடுவாங்க, விதை எடுத்துடுவாங்க. இது விதையும் போட்டு தான் இதை அரைக்கணும். அப்புறம் இதை பாருங்கள், கீரை, இந்த செலரிக்கு அந்த கீரை நீட்டாக இருந்துச்சுல, அது சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது. இது இஞ்சி வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 பீஸ் அகலம், ரொம்ப இல்லை, பார்க்க அப்படி இருக்குது. 1/4 பீஸ் அளவு தான் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. பிறகு இதில் இந்த ஜூஸில் ஊற்றுறதுக்கு எலுமிச்சம்பழம், இந்த லெமன், எல்லோ லெமன் எலுமிச்சம்பழம் சாறு பிறகு நான் ஊற்றுவேன். ஓகே, அப்புறம் வந்து கேரட்டும் ரவுண்டாக தான் வெட்டி வச்சுக்கணும். கேரட்டு சரி, நான் இதில் போட்டு பிளெண்ட் பண்ணுறப்ப அதெல்லாம் வந்து அரைப்படணும். இதெல்லாம் வெட்டிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணால் இந்த கீரையோட நல்லா அரைப்படும், சீக்கிரம் அரைப்படும். அரைப்படுறதுக்கு இந்த மிஷினுக்கும் வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது இல்லை. அது ரொம்ப பெரிய பெரிய துண்டெல்லாம் போட்டோம், அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அரைக்கும். மனுஷங்க மாதிரி தானே மிஷினு. சுலபமாக ஆக்கிறதுக்கு வேலையே எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக எல்லாம் வெட்டி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு பிறகு நான் இந்த கீரை பஸ்லே கீரையை, இங்கிலீஷ் பஸ்லே கீரை, இது உள்ள நான் போடுறேன். இது உள்ள போட்டாச்சு. நான் அந்த பக்கம் எடுத்து வச்சிடுறேன். இதுக்கு பிறகு இந்த வெள்ளரிக்காய் கொஞ்சம் தான் வெட்டினேன். ஒரு வெள்ளரிக்காவில் பாதி காய் வெட்டினேன். அதில் காட்டினால வீடியோவில் பாதி காய் வெட்டினேன். இது என்னன்னு தெரில, இந்த வீடியோ வந்து தவறுதலாக கையை பட்டு ஆஃப் ஆயிடுது, வீடியோ ஆஃப் ஆயிடுது. இந்த வீடியோவை நான் ரெண்டு பார்ட்டு வீடியோவாக தான் நான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சாரி விவசாயம். நான் இப்போ இதுக்கு முன்னே எத்தனை வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் வந்து ஃபுல்லாக தான் போகும். சில வீடியோ தான் தவறுதலாக கைப்பட்டு அதாவது நின்றுடும். பிறகு கண்டினியூ பண்ணுவேன். சாரி, பரவாயில்ல. இப்போ வீடியோ யூடியூப்னு எடுத்தால் சில சமயம் வந்து தவறுதல் ஏற்படும். ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் நான் கண்டினியூ பண்ண முடியாது. ஓகே, இது வந்து லெமன் ஜூஸு. கடைசியிலலாம் அரைச்சிட்ட பிறகு இதில் ஊற்றுவேன்ல ஜூஸு பிளெண்டர்லேருந்து, அப்போ வந்து இதில் வந்து நான் எலுமிச்சம்பழம் சாறு பிடிஞ்சி ஊற்றுவேன். ஓகே, எலுமிச்சம்பழம் சாறும் இந்த தேனும். ஓகே, இப்போ இது வந்து 550 ml தண்ணி இருக்குது. நான் இதெல்லாம் ஊற்றுறேன். ஓகே, 1.5 கிளாஸு, ஒரு கிளாஸு பெரிய கிளாஸில், சின்ன கிளாஸில் 1/2 கிளாஸ் வருமா என்னன்னு தெரில, பார்க்குறேன் நான். 550 ml. நேற்று நான் வந்து 400 ml ஊற்றுனேன், இன்றைக்கி 550 ml. நான் வந்து இந்த எவிப்ரேட்டட் மில்க் இருக்குல்ல, அதை ஊற்றலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படியே வேண்டாம், எவிப்ரேட்டட் மில்க் இருக்குதுல்ல. நேற்று நான் எஃப்என் பால் டின்னு, தண்ணீர் பால் டின்னு, நேற்று நான் வீடியோ டேட்ஸு ட்ரிங்க் எடுக்கிறப்ப தண்ணி பால் டின்னு ஊற்றினல, அது நான் பாய்ப்பேன். ஓகே, நான் இது மூடி வச்சிடுறேன். இருங்க, நான் இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு இதில் வைக்கிறேன் நான். ஓகே,
இதில் வச்சாச்சு. பிளெண்டரில் நான் வச்சுட்டேன். இது நான் அப்புறம் அரைப்பேன். இப்போ நான் போய் இந்த தண்ணீர் பால்ட்ரின் எஃபனன்ட் தண்ணீர் பால்ட்ரின் இது டேட்ஸ் ஃப்ரூட்ஸ் ட்ரிங்க்கு இது டேட்ஸ் ஃப்ரூட்டு ட்ரிங்க் கலக்கணும்ல, அதுக்கு ஊற்றின அந்த தண்ணி பால்ட்ரின் இருக்குல்ல, அதை நான் எடுத்துகிட்டு வரேன். ஐஸ் பெட்டியில் வச்சுருக்கேன். அதுதான் நான் ஊற்ற போகிறேன். நான் மறந்துட்டேன், முதல்ல சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வரேன் மறந்துட்டேன். ஓகே, அது ஊற்றினா எனக்கு கொஞ்சம் சுவையாக இருக்கும். இது வந்து தண்ணீர் பால்ட்ரின்னு. இதுதான் வந்து நான் பஸ்லி ட்ரிங்க் இப்போ கலக்கிறேன்ல, இங்கிலீஷ் பஸ்லி ட்ரிங்க், அதுக்கு வந்து இந்த எஃபனன்ட் பால்ட்ரின்னு. இதுதான் நான் வந்து நேற்று பாவிச்சது சமையலுக்கு. நேற்று இந்த ட்ரிங்க் ரெசிபி செஞ்சேன்ல, அதுக்கு நான் பாவிச்சது. இன்றைக்கி அந்த அதே பால்ட்ரின்னு தான், தண்ணி பால்ட்ரின்னு தான், எப்ரேட்டட் மில்க்கு தான். இதை வந்து நான் இந்த பஸ்லி ட்ரிங்க் வந்து நான் ஊற்ற போகிறேன். பஸ்லி ட்ரிங்க்குனா வந்து அந்த பஸ்லி இலை மட்டும் போட்டு நான் செய்யலை. அதோடு நிறைய அது பாருங்க காய்கறிகள்லாம் கலந்துருக்குது. காய்கறிகள்லாம் கலந்து நான் வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணி தான் இந்த இங்கிலீஷ் பஸ்லி ட்ரிங்க் வந்து நான் இப்போ தயாரிக்க போகிறேன். ஓகே, இது நான் வந்து அரைச்சி இது மெஷினில் போட்டு வச்சுருக்கேன்ல, இதை நான் அரைச்சி வச்சுட்டு நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நான் இது வந்து அரைச்சிக்கிட்டு இருந்ததை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இந்த இப்போ முக்கால்வாசி அரைப்பட்டுருச்சு. இதை எதுக்கு இன்னும் நல்லா அரைப்படலை. நான் எதுக்கு இதை எடுத்தேன்னா, இதில் வந்து இப்போ நான் கடைசியாக தானே தண்ணி பால்ட்ரின் ஊற்றுறேன்னு சொன்னேன். எல்லாம் கலக்கி எல்லாம் பிளெண்ட் பண்ணி வச்சுட்டு வடிகட்டிட்டு அப்புறம் கலக்கலான்னு இருந்தேன். இதில் அதாவது இந்த இதில் ஊற்றுவல்ல, இதில் ஊற்றி கடைசியில் கலக்கலான் இருந்தேன். பிளெண்ட் பண்ணி எல்லாம் வடிகட்டி ஊற்றிட்டு இந்த இதில் ஊற்றி எல்லாம் கலக்கிட்டு சர்வ் பண்ணலான் இருந்தேன் கிளாஸில். இப்போ வந்து இதில் நான் இப்பயே ஊற்றிடுறேன். ஏன்னா நான் பிளெண்ட் பண்ணல, முக்கால்வாசி தான் பிளெண்ட் ஆகிருக்கு. அதோட தேனும் வந்து இப்பயே ஊற்றிடுறேன். இந்த தேன் வந்து நான் இப்பயே ஊற்றிட்டா, இந்த பால்ட்ரின்னு வந்து இப்பயே நான் ஊற்றிட்டா, இதில் இப்போ என்ன பிளெண்ட் பண்ணி முடிக்கல, முக்கால்வாசி தான் முடிஞ்சிருக்குன்னு, நல்லா ஃபைனாக அரைப்படல. இப்போயே வந்து நான் இந்த தேனும் இந்த தண்ணி பால்ட்ரின்னு ஊற்றிட்டா, இதில் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிடும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸ் வந்து இல்லை ருசியாக இருக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நான் இப்பயே ஊற்றிடுறேன். பிறகு நான் கலக்கல, இதில் போட்டு நான் கலக்கலை. இப்போயே அரைக்கிறப்பே நான் போட்டுறேன், கல்வசி அரைப்பட்டதும். இப்போ அப்புறம் இந்த லெமன் ஜூஸும் இப்பயே ஊற்றிடலான்னு நினைக்கிறேன். அந்த ஜூஸ் வந்து இதுலேயே பிழிஞ்சு விட்டுடலான்னு. பிறகு வந்து கிளாஸில் ஊற்றிட்டு அப்புறம்லாம் கலந்துக்கிட்டு வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே சமயத்தில் எல்லாமே இதுலேயே எல்லாம் பிளெண்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் பிறகு வந்து கிளாஸில் வந்து சர்வ் பண்ணுற மாதிரி ஊற்றி இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதில் புழிஞ்சி ஊற்றியாச்சு. இதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு தான் நான் இப்போ வந்து இந்த லெமன் ஜூஸு இதில் போடுறேன். சளி பிடிச்சிருக்குது, குரல் தொண்டை கட்டி கிடக்குது எனக்கு, அதோட வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இது வந்து லெமன் வந்து அரைப்பழம், ஆஃப் லெமனு, எல்லோ லெமன். இதில் வந்து சாரி இதை வேணால் வச்சுட்டேன்னு. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து பால் வந்து தண்ணி பால்ட்ரின் வந்து 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் ஊற்றுது. நான் பார்க்குறேன். இது மாட்டுப்பால், சிலர் வந்து மாட்டுப்பால் ஊற்றுவாங்களாம், சிலர் வந்து இந்த பேக்கெட் பவுடர் பால் இருக்குல்ல அது ஊற்றுவாங்களாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுவாங்களாம். 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுவாங்களாம், 3 அல்லது 2 டேபிள் ஸ்பூனு. இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஓகே ஓகே, இது போதுமா? இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன்னு, 3 டேபிள் ஸ்பூனு. ஓகே, தண்ணியெலாம் ஊற்றுது. தண்ணி பால்ட்ரின் அப்படி தான் இதெல்லாம் சாட்சி ஊற்றினா நல்லா கீழே ஊற்றி விடும். ஓகே, இப்போ வந்து தேன் வந்து இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறது நல்லாயிருக்கு. கலர் வந்து நல்லா இருக்குது. கலர் நல்லா இருக்குது. க்ரீன் எல்லோவாக இருக்குது. க்ரீன் எல்லோ ஒயிட் கலந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகே, இப்போ
தேன் வந்து தேன் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதுக்கு பிறகு அரைக்கிறேண்ணே. அரைச்சிட்டு சாரி ஓகே, நான் இப்போ இது வந்து காட்டி இதில் வைக்கிறேன். ஓகே, மிக்ஸியில் வச்சு தட்டி விட்றேன். இப்போ நான் அது ஃபில்டர் பண்ணுறேன். பாருங்க, இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஃபில்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது என்ன செய்யணும், இதை வந்து ஊற்றிட்டு, ஏன்னா நான் இப்போ துணியில் காட்டன் துணியில் வடிகட்டுனாலும் அது இதை பாருங்க, இந்த ஜூஸ்லாம் இருக்குது இல்லை, அந்த பழம்லாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ 2 கிளாஸ் இருக்குது. பெரிய கிளாஸ் ஒன்று, இங்கே பாருங்க, பெரிய கிளாஸ் ஒன்று இருக்குது, பெரிய கிளாஸ் ஒன்று இருக்குது, சின்ன கிளாஸ் ஒன்று இருக்குது. இந்த 2லேயும் நான் இப்போ வந்து அரைச்ச கலவையை ஊற்றுறேன். இப்போ இதை நான் ஊற்றிட்டு இப்போ நான் அரைச்ச 2 கிளாஸ் இருக்குது. சின்ன கிளாஸ் ஒன்று, பெரிய கிளாஸ் ஒன்று இருக்குது. இதில் இப்போ நான் அரைச்ச கலவையை ஊற்றுறேன். ஓகே, இதில் 1 கிளாஸ் ட்ரிங்க் இருக்குது. ஓகே, சரியாக இருக்குது. 2 கிளாஸ் வந்துருக்குது தண்ணி. இப்போ அரைச்ச ஜூஸு 2 கிளாஸ் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, இந்த ட்ரிங்க்ஸ் கலக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லைட் ட்ரிங்க் தண்ணீர் கலக்கிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு பிறகு இந்த இதில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள், ஐஸ் போடலை. இப்போ இது வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் கிளாஸில் கொஞ்சம் நேரம் தான் வச்சேன். அந்த தண்ணி வந்து இந்த ஜூஸு எல்லாம் அரைச்சேன்ல, இலை காய்க்கு பழங்கள்லாம் போட்டு அது கீழே இருக்குது. இந்த தண்ணி மேலே வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் அப்படி தான், அந்த தண்ணி வாட்ரு மேலே வந்துடும். அந்த அரைச்ச அந்த கலவை இருக்குதுல்ல, அது வந்து கீழே போயிடும். இதுலேயும் அப்படி தான் இருக்குது. நான் இப்போ இதை கலக்குனேன். நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னே இந்த ஜூஸ் கலக்கிட்டு குடிக்கிறீங்களா, குடிக்கிறதுக்கு முன்னே இது இப்படியே கலக்கிடுங்க, கலக்கி விடணும். ஐஸ் பட்டியில் வச்சு கூட குடிக்கலாம் நீங்கள். ஓகே, ஆனால் ஐஸ் பட்டியில் வச்சு இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த ட்ரிங்க் வந்து கலக்குறீங்க, கொஞ்சம் கூட கலக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 கிளாஸுக்கு, இந்த மாதிரி 2 கிளாஸுக்கு நீங்கள் கலக்குறீங்க. 1 கிளாஸ் இப்போ குடிச்சிட்டிங்க. இன்னும் 1 கிளாஸ் வந்து நீங்கள் வெளியே வச்சிடலாம். சும்மா வெளியே ஓப்பனாக இந்த மேஜையில் அப்படியே வச்சுட்டு மேலே மூடி கவர் பண்ணி வச்சுட்டு பிறகு நீங்கள் ஈவினிங் குடிக்கலாம். அல்லது இன்னும் 1 கிளாஸ் வந்து நீங்கள் ஐஸ் பட்டியில் வைக்கலாம். இப்போ கொஞ்சம் 1 கிளாஸ் குடிச்சிட்டு அல்லது பாதி கிளாஸ் குடிச்சிட்டு நீங்கள் ஐஸ் பட்டியில் கூட டப்பரில் கிளாஸ் டப்பர் இருக்குதுல்ல, கிளாஸ் கண்டெய்னர் மூடி போட்டது இருக்கும், அது உள்ளே ஊற்றி ஐஸ் பட்டியில் நீங்கள் வைக்கணும். கதவுல வைக்கணும், கதவு ஓரமாக நீங்கள் வச்சுட்டு மறுநாள் கூட குடிக்கலாம். நீங்கள் மறுநாள் எடுத்து நீங்கள் வந்து அந்த ஐஸ் போக விட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுனா என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் ஊற்றி வச்சுருக்கிறீங்க. அப்பயே அது பிளைண்ட் பண்ணதுக்குமே நீங்கள் கிளாஸில் ஊற்றிட்டு, சரி பெரிய வாகனத்துக்கு போகுது, ஊற்றுனதுமே அந்த பிளெண்டர்லேருந்து ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றுனதுமே நீங்கள் குடிக்கலாம். குடித்தா இந்த மாதிரி கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐஸ் பட்டியில் வச்சும் இது குடிக்கலாம். ஆனால் ஒரு நாளுக்குள்ளே, இப்போ நீ இன்றைக்கி கலக்குனீங்களா, பாதி வந்து ஐஸ் பட்டியில் வச்சுட்டு மறுநாள் குடிக்கலாம். ஆனால் மறுநாள் ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிச்சிடணும். இது ரொம்ப நாள் ஐஸ் பட்டியில் வச்சுருக்கக்கூடாது. ஒரு நாளுக்குள்ளே 24 ஹவர்ஸ்க்குள்ளே இதை ஐஸ் பட்டியில் வச்சு நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் ட்ரிங்க் நான் கலக்கிட்டேன். பசுவை ட்ரிங்க்ஸ் வந்து பசுவை ட்ரிங்க் வந்து இப்போ நான் கலக்கி முடிச்சாச்சு. இங்கிலீஷ் பசுவை ட்ரிங்க். இதில் செலரி போட்டிருக்குது, கேரட் போட்டிருக்குது, ஆரஞ்சு பழம் போட்டிருக்கு, வெள்ளரிக்காய் போட்டிருக்கு, இஞ்சி போட்டிருக்கு, இந்த லெமன் ஜூஸ் போட்டிருக்குது, பால் ஊற்றிருக்கேன், இந்த இது
எவாப்ரேட்டட் மில்க் தண்ணி பாட்டில் ஊற்றிருக்கேன். தேன் ஊற்றிருக்கேன். இது அங்கே இருக்குது தேன் ஊற்றிருக்கேன். தேன் வந்து இந்த 1.5 கிளாஸுக்கு வந்து இந்த 1.5 கிளாஸுக்கு தேன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதான் நல்லா, ஏன்னா இதில் கசப்பு தன்மை இருக்குது. அந்த கீரையில் வந்து பசலை கீரையில் லேசாக கசப்பு இருக்குது. ஸோ அப்போ அது வந்து பாவக்காய் கசப்பு இல்லை, அது கொஞ்சம் லேசாக இருக்கும் கசப்பு, லேசாக கசப்பு தன்மை இருக்குது. அதனால நான் தேன் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனது பத்தில், இந்த 1.5 கிளாஸுக்கு 550 ml தண்ணி ஊற்றி இதெல்லாம் போட்டு அரைச்சதும் தேன் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் இனிப்பு இல்லை. பிறகு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றின தேன் ஊற்றி எல்லாம் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறேன். நல்லா சுவையாக இருக்குது. ஓகே, இவ்வளவுதான் இந்த வீடியோ இதனுடன் முடிஞ்சது. இதன் பிறகு இன்னொரு வீடியோவில் பிறகு மீண்டும் வருகிறேன். ஓகே, இந்த வீடியோவுக்கு அடுத்த பிறகு நான் வீடியோ வரும். நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. இன்னொரு ரெசிபியுடன் வரேன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.